F1 சோனி ஹேஸ் அப்படிங்கிற ஒருத்தர் F1 ஃபார்முலா ரேஸ்ல 1990s வந்து நிறைய ஃபெயிலியர்ஸ் கார் கிராஷ் எல்லாம் ஆனவர் ரிட்டையர் ஆகிற ஸ்டேஜ்ல அபெக்ஸ் அப்படிங்கிற ஒரு கம்பெனில ரூபன் அப்படிங்கிற ஒரு ஃப்ரெண்டு மூலியமா ஜோஸ்வா அப்படிங்கிற இப்ப இருக்கிற கரண்ட் ஜென்ரேஷன் F1 ரேசருக்கு ஒரு மென்டாரா வந்து இந்த ரேஸ் ஜெயிக்க ஹெல்ப் பண்ண அப்படின்னு ஆரம்பிக்கிற படம் தான் இந்த F1 படத்தோட ஒரு சின்ன பேஸ் பிளாட். படத்தோட ரிவ்யூக்கு போறதுக்கு முன்னாடி எப்போ போல ஹலோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் உங்க ஜெயராமகிருஷ்ணன் பேசுறேன். குட்டி மெசேஜ்: செய்யற விஷயத்த சீக்கிரமா செஞ்சு முடிங்க, அவசரப்பட்டு எந்த விஷயத்தையும் செய்யாதீங்க. இந்த ரெண்டுக்கும் வித்தியாசம் தெரிஞ்சுன்னா, பெரிய வித்தியாசம் இருக்கு இந்த ரெண்டு சென்டென்ஸ், இந்த ரெண்டு வாக்கியங்களுக்கும். இது புரிஞ்சிச்சுன்னா எந்த விஷயத்த சீக்கிரமா பண்ணும், எந்த விஷயத்த அவசரப்படாம பண்ணுங்கிறது யூ நோ வாட் ஐ மீன். F1 மூவி இந்த படத்தை பத்தி பார்க்கும்போது பாத்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ஆஃப் ரேசிங் எமோஷன்ஸ் தான். F1 லவ்வர்ஸா இருந்தீங்கன்னா, நீங்க வந்து டிவில F1 ரேஸ் பாக்குற ஆளா இருந்தா, கார்ஸ் பத்தி பிடிக்கிற ஆளா இருந்தா, சில மெக்கானிசம்ஸ் கார்ஸ் காணவே இருக்கிற அந்த ஒரு ஸ்போர்ட்ஸ் டிராமா எமோஷன்ஸ் எல்லாமே அழகா எப்படி டாப் கன் மேவரிக்ல இதே டைரக்டர் கொடுத்தாரோ, இந்த படத்துலயும் அந்த ஒரு இம்பாக்ட் பயங்கரமா கிரியேட் ஆயிருக்கு. நல்ல ஒரு விஷுவல் டெல்லிங்கும் ஸ்கிரீன் பிளேவும் ஆக்டர்ஸோட பெர்ஃபார்மன்ஸும் அதை வலுப்படுத்துது. ஒரு சில படங்கள் மட்டும்தான் படத்தை தாண்டி நமக்குள்ள பேசும். அந்த மாதிரி படம் தான் இந்த F1 படமுமே. அதாவது படம் வந்து என்னமோ வந்து ஒரு ரேசிங் படம் தான், ஆனா அந்த படத்துக்குள்ள இருக்கிற கேரக்டர்ஸ் கேரி பண்ற அந்த ஒரு டிராமா நமக்குள்ள ஒரு வேற விதமான ஒரு எமோஷனல் ஃபீலை கொடுக்கும். அது ரேசிங் சம்பந்தப்பட்ட ஃபீலா கூட இருக்காது. அது வந்து உங்களுக்குள்ள நீங்களே பேசிக்கிற படம் பார்க்கும்போது நீங்க ஒன்று கற்பனை பண்ணுவீங்கல்ல, அந்த ஒரு வேர்ல்டுக்கு கூட்டிட்டு போயிடும். குறிப்பா ஆக்டர்ஸோட பெர்ஃபார்மன்ஸை பத்தி நீங்க கேட்டீங்கன்னா, ரூபனா நடிச்ச ஜேபியரோட ஆக்டிங் என்னோட பர்சனல் ஃபேவரட் ஆக்டிங் இந்த F1 படத்தை பொறுத்த வரைக்கும். இதை தாண்டி டேமன் இட்ரிஸ், பிராட் பிட், ஏபெக்ஸ் டீம் மெம்பர்ஸ் ஒவ்வொருத்தர் பேரை குறிப்பிட்டு சொன்னா கொஞ்சம் வீடியோ லென்த் ஆயிரும். அதனால டீம் ஏபெக்ஸ் டீம்னு வந்து கோஆர்டினேட்டர்ஸ்ல இருந்து டீம் பிரின்சிபல், டெக்னிக்கல் ஹெட்டா இருந்து இந்த படத்தோட ஃபீமேல் லீடர் நடிச்சவங்களோட ஆக்டிங் இப்படின்னு அந்த ஏபெக்ஸ் ரேசிங் டீமோட கோஆர்டினேட்டர்ஸ், க்ரூ, இவங்க எல்லாத்தோட ஆக்டிங்குமே வந்து படத்தோட டிராமாவை கேரி பண்றதுக்கு ரொம்ப அழகா யூஸ் ஆயிருக்கு. டைரக்டருமே அவங்க கிட்ட இருந்து அழகான ஒரு ஆக்டிங் பெர்ஃபார்மன்ஸை நமக்கு வாங்கி கொடுத்திருக்காரு. படத்தோட மியூசிக் பெர்ஃபெக்ட்டுங்க, பெர்ஃபெக்ட். வாட் அ மியூசிக் ஃபார் அண்டர் டாக் மூவி லைக் திஸ். அதாவது மெக்லரின், ஃபெராரி அப்படின்னு F1 ரேஸ்ல வந்து கொடிகட்டி வாழ்ந்த கம்பெனி எல்லாம் இருக்கும்போது, ஏபெக்ஸ் அப்படின்னு ஒரு மெர்சிடிஸ் பென்ஸ் நினைக்கிறேன். அண்டர் டாக்னா என்னன்னா, ஒரு எக்ஸாம்பிள் இந்த படத்துல இருந்து எடுத்து சொல்றேன்னு, F1 ரேஸ்ல டாப் 10ல கூட வரமாட்டாங்க. இது வரைக்கும் ஒரு ரேஸ் கூட வின் பண்ணாத ஒரு பார்ட்டிசிபென்ட். காலங்காலமா இந்த டீமும் இருக்கு, கலந்துப்பாங்க. ஆனா டாப் 10க்குள்ள கூட வரமாட்டாங்க. அப்படிங்கிற மாதிரி இருக்கிறது தான் அண்டர் டாக் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த அண்டர் டாக்ங்கிற வேர்டுக்கு ஒரு பெர்ஃபெக்ட் எக்ஸாம்பிளாகவும் காலங்காலமா F1 ரேஸ் பார்த்துட்டு இருக்கவங்களுக்கும் F1 ரேஸுக்குமே வந்து ஒரு பயங்கரமான ஒரு ட்ரிபியூட், ஒரு மரியாதை செலுத்துற படமா தான் இந்த F1 ரேஸ் படம், இந்த F1 படம் அமைஞ்சிருக்குங்க. எனக்கு பர்சனலா முன்னாடி சொன்ன மாதிரி இது சைக்கலாஜிக்கலா உங்க கூட பேசுற படம்னு ஏன் சொன்னா, இந்த படத்துல டைரக்டர் ஸ்டோரிய சொன்ன விதம், ஸ்டோரி டெல்லிங் எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா, சின்னதா கேம்பிளிங்க பத்தி ஒரு விஷயம் நடக்கும். ஆனா அந்த கேம்பிளிங் பத்தி வேற டைலாக்ஸை நோட் பண்ணி பார்த்து அதை புடிச்சிட்டு இந்த படத்தை பார்க்க ஆரம்பிச்சீங்கன்னா, அந்த பாயிண்ட் ஆஃப் வியூ வேற மாதிரி ஒரு ஸ்கிரீன் பிளே ட்ரீட்மெண்ட்டை வந்து இந்த படம் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற ஒரு வியூவையும் தரும். அது வேற ஒரு பெர்ஸ்பெக்டிவுமே காட்டும். அதாவது சிம்பிளா சொல்ல போனா, கேம்பிளிங் தப்பு அப்படிங்கிற விஷயத்துக்கெல்லாம் போகாம, அந்த கேம்பிள்ல இருக்கிற நல்ல விஷயத்த மட்டும் எடுத்துக்கிட்டு அதை ஒரு லைஃப் லைனா கொண்டு வந்து ஸ்டோரி ஸ்கிரீன் பிளேல யூஸ் பண்ண விஷயம் அருமைங்க. அண்ட் இந்த படத்தோட நெகட்டிவ் என்னன்னு கேட்டீங்கன்னா, F1 ரேஸை பத்தி தெரியாதவங்க இந்த படம் பார்த்தா தெரிஞ்சுட்டு வந்து பாருங்க அப்படிங்கிற மாதிரி தான் வந்து நிறைய கேமியோஸ் வந்து படத்துல இருக்கு. திடீர்னு யாரோ வருவாங்க, அவங்களுக்கெல்லாம் கத்துவாங்க, எதுக்கடா கத்துறீங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். அண்ட் சில காரை பத்தின விஷயங்களை வந்து ரொம்ப டீட்டெயில்டெல்லாம் இறங்கி சொல்லல. பட் ஆனா அதை வச்சு ஒரு சினிமேட்டிக் கமர்ஷியல் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து தந்திருக்காங்க. இதெல்லாம் புரியணும்னா, இதெல்லாம் வந்து மற்றவங்க F1 ரேஸ் லவ்வர்ஸ்க்கு புரியுற மாதிரி நமக்கு புரியணும்னா, கொஞ்சமாவது ஒரு பேசிக் நாலேஜ் இருந்து இந்த படத்தை பார்த்தீங்கன்னா அது உங்களுக்கு புரியலாம். எனக்கு நெகட்டிவா பட்டது அது ஒண்ணுதான். அண்ட் இன்னுமே டீட்டெயில்டா சோனி ஹேஸ் கேரக்டரை வந்து சொல்லியிருக்கலாமே அப்படிங்கிற மாதிரி தான் வந்து படம் பார்த்து முடிக்கும் போது எனக்கு தோணுச்சு. பட் இட்ஸ் ஓகே. இது இது வந்து ஒரு குறையா உங்களுக்கு படம் பார்க்கும்போது தெரிஞ்சா கிடையவே கிடையாது. இது வந்து ஒரு கிரிட்டிக் பாயிண்ட் ஆஃப் வியூ பார்க்கும்போது நான் ஒரு நெகட்டிவா யோசிச்ச விஷயம் மட்டுமே இந்த நெகட்டிவ். படம் பார்க்கும்போது இதெல்லாம் உங்களுக்கு ஃபீலே ஆகாது. அந்த அளவுக்கு படத்தோட ட்ரீட்மெண்ட் ரொம்ப ராவா, டியூரேஷனும் கட் ஷார்ட் பண்ணி எந்தெந்த ரேஸ் எப்படி ஸ்கிரீன் பிளேல கொண்டு வரணும், எடிட் பேட்டர்ன் எப்படி இருக்கணும் அப்படின்னு விஎஃப்எக்ஸ்லேருந்து டெக்னிக்கலா எல்லாமே சூப்பரா ஒர்க் பண்ணி ஆடியன்ஸுக்கும் கரெக்டா ஒர்க் ஆயிருக்க படம் தான் இந்த F1.
கண்டிப்பா ஐமேக்ஸ்ல சீட் கிடைச்சா போய் பாருங்க. இந்த படம் குறிப்பா ஐமேக்ஸ் ஸ்கிரீன்ஸ்க்காக எடுத்த படம். நான் ஐமேக்ஸ் இன்னைக்கு பிரீமியர்ல தான் பார்த்தேன். மிஸ் பண்ணிராதீங்க. ஃபோர்ட் வெர்சஸ் ஃபெராரியை நீங்க தியேட்டர்ல மிஸ் பண்ண மாரி. இந்த F1 படத்துக்கு என்னோட ரேட்டிங் என்னன்னு கேட்டீங்கன்னா 100க்கு ஒரு 75 மார்க்ஸ் தாராளமா தருவாங்க. F1 தி சோனி ஹேஸ் கேம்பிள் வின்ஸ். நான் உங்களை இதே மாதிரி இன்னொரு சூப்பரான வீடியோல சந்திக்கிற வரைக்கும் நீங்களும் நல்லா இருங்க. எல்லாரையும் நல்லா வச்சிருங்க. அவ்வளவுதாங்க விஷயம். நன்றி, வணக்கம், பை பை. நான் வரேங்க. டாடா.